அவர்கள் இஃப்தார் நோம்பு திறந்து வைக்கிறதுக்காக கொளத்தூர் போயிருந்தாரு. அவர் போன கையோட பயங்கரமான விமர்சனங்களையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. அந்த வகையில எனக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் கட்சி அப்படின்றது எனக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஆட்சியை பிடிக்க போறது நான் தான் தெரியும். ஒரு மதப்பிலாம் நான் பேசல, உண்மையை பேசிட்டு இருக்கேன். செகண்ட் கட்சி யாரு அப்படின்றத யாரு முடிவு பண்றாங்கன்னு தெரியாம சண்டை அவங்களுக்குள்ள நடக்குதுன்னா பாத்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல்ல ஒரு விமர்சனம் கொடுத்திருக்காரு. சோ அதை பத்தி யோசிச்சு பார்க்கும்போது இதுக்கான ஒரு பேக்ரவுண்ட் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பாக்கலாமே. சோ டிவிகே வந்து தெளிவா, அதாவது விஜய் அவர்கள் வந்துட்டு முதல் பொதுக்குழு மீட்டிங் அப்படின்னு ஒன்று நடத்திருந்தாரு. அதுல தெளிவா அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ரெண்டு கட்சிக்கு நடுவுல மட்டும்தான் போட்டி, ஒன்னு டிவிகே இன்னொன்னு டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லியிருந்தாரு. சோ அவர் பதிவிட்ட இந்த ஒரு விஷயம் தான் டிஎம்கேவே ஒரு குளறுபடியா மாத்திருச்சு. அவர் தூங்க முடியாது, டிஎம்கேவால தூங்கவே முடியாது, அப்படி இப்படின்னு சொல்லி பல விமர்சனங்களை கொடுத்து வந்துட்டு இருந்தாங்க. இந்த வகையில ஏடிஎம்கே திடீர்னு உள்ள வந்து என்னது உங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டையா, அப்ப நாங்களாம் யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து தவளை தன் வாயால் கெடும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு, சும்மாவா சொன்னாங்க. இவரு என்ன பண்ணிட்டு இருந்தாரு, இவ்வளவு நாள் நாங்க தான் அவங்களுக்கு வந்துட்டு ஆட்சி நெக்ஸ்ட் நாங்க அமைக்க போறது, நாங்க தான் ஆட்சியை பிடிக்க போறோம், நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இபிஎஸ் அவர்கள் ஆக்சுவலி அவர்கிட்ட போயிட்டு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் ஒரு இந்த மாதிரி சொல்றாருங்க விஜய் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நாங்க தான் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு எப்பவுமே சொல்ற மனுஷன் என்ன பண்ணிட்டாரு, நாங்க தான் பிரதானமான எதிர்கட்சி அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து வேற மாதிரி சொல்லிட்டாரு. சோ இவ்வளவு நாள் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொன்னவர் திடீர்னு அவங்களுக்கு எதிர்கட்சி நாங்க தான் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் அவங்களுக்கு எதிர்கட்சி அப்படின்னு சொல்றதுல மீன் என்ன பண்றாங்க, அப்ப நெக்ஸ்டும் அவங்க தான் வருவாங்க, அவங்களுக்கு எதிர்கட்சி டிவிகேவா இல்லைன்னா வந்து ஏடிஎம்கேவா அப்படின்னும் போது ஏடிஎம்கே தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல எங்க போய் சொல்றது. சோ இவர் தெரியாம எதையோ ஒரு ஃப்ளோல சொல்லிட்டாரு. இந்த விஷயத்த வந்துட்டு மேடை வரைக்கும் மீறி ஸ்டாலின் அவர்கள் தெளிவுபடுத்துறாரு. இப்ப டிவிகேவா இல்ல ஏடிஎம்கேவா அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு ஃபைட் நடக்குது அப்படின்னா சோ நம்ம என்ன சொல்ல முடியும், அவங்க பேசுறதுக்கு அவங்க கர்மா இஸ் பூமரிங் மாதிரி அவங்களுக்கு பேசின வேணை திரும்பவும் அடிச்சிட்டு இருக்கு. என்னதான் இருந்தாலும் விஜய் அவர்கள் மீதம் இருக்கிற எல்லா, அதுவும் வந்து தமிழகத்துல ஒரு ஒரு ரொம்ப 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 பெரிய கட்சிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பில்லர்ஸ் மாதிரி. பட் டிஎம்கே இப்போ வரைக்கும் அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அஃப்கோர்ஸ். ஆனால் ஏடிஎம்கேக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மாதிரி ஏதோ சில விஷயங்கள் டிசாஸ்டர் நடந்துட்டு இருக்கு. ஸோ பிஜேபி கூட இணையணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதும், அண்ட் டிவிகே வந்து நீங்கெல்லாம் யாருங்க, நானும் அவங்களும் தான் பேசுறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாரையும் அடிச்சு தூரம் தள்ளுறது அப்படின்னு பல விஷயங்கள் விமர்சனத்துக்குரிய ஒரு விஷயமா தான் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழக அரசியல்ல எல்லாருமே வந்து ஐயோன்னு இப்ப நம்ம பேசிட்டு இருக்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சோ இனிமே நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இஷ்யூ பத்தி? டிவிகே விஜய் அவர்கள் நாங்க 2 பேரும் தான் அப்படின்னு சொன்ன விஷயத்துல அது அவங்க ஃபீல் பண்ணுவாங்க நினைச்சு இப்படி சொல்லியிருப்பாரு. பட் இந்த விஷயம் எப்படி போய் முடிஞ்சிருக்குன்னு நீங்க பாத்துருப்பீங்கல்ல. சோ மிஸ் பண்ணாம உங்களுடைய கமெண்ட்டை கீழே போடுங்க. சோ எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணலாம், பேசலாம். சோ நிறைய விஷயங்கள் பேசணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye bye.